பா நான் ஹேட்ரடு. ஒருத்தன் உள்ளே வந்தால் அவனை அடித்து காலி பண்ணணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த குரூப்பே சுற்றிக்கிட்டு இருக்குது. அது என்ன தான் அவரோட பர்சனல்னு சொன்னாலும் குடும்பத்தையே பார்த்துக்க முடியாத தலைவன் எப்படி வந்து நாட்டை பார்த்துக்குவான் அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறாங்க. அதாவது டிவிகே தலைவர் நம்ம தளபதி விஜயோட டிவோர்ஸ் பற்றி தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. அதாவது கப்பிள்ஸ்குள்ளே வந்து பிரச்சனை வர்றது சகஜம்தான். பட் வந்து ஒய் நவ் இஸ் த கொஷின். அதாவது ஏன் இப்போ 2021 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, பட் ஏன் இப்போ அப்படிங்கிறத மிகப்பெரிய கொஷினாக இருக்குது. தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருந்தால் எல்லாரோட ஹிஸ்ட்ரியுமே இப்போ எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் சொல்ல முடியாது, சில முக்கியமான தலைவர்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ தே ஆல் ஹேட் மேரிட்டல் இஷ்யூஸ். கப்புளுக்குள்ளே வந்து பிரச்சனை வர்றப்ப ரெண்டு சைடு இட்ஸ் லைக் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின். ஸோ அவங்க சைடு அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ இவர் சைடு இவர் சொல்லுவாரா இல்லைன்னு தெரியல. பட் அது தேவையில்லாத விஷயம், பிகாஸ் அதான் அவங்களோட பர்சனல். ப்ளஸ் வந்துட்டு அதான் நம்ம வந்து ரொம்ப நோண்டி பார்த்தோம்னா அவங்க பெட்ரூம்குள்ளே எட்டி பார்க்குறதுக்கான கீழ்த்தரமான ஒரு வேலை. ஸோ அதை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒன்லி கொஷின் இஸ் ஏன் இப்போ, ஒய் நவ்? இத்தனை நாள் இல்லாமல் ஒரு எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ராப்பராக ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. அது நமக்கு யாருன்னு தெரில. பட் வந்து இது வந்து ஒரு பிளான்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ வி ஆல் நோ வாட்ஸ் ஹேப்னிங். இட்ஸ் ஜஸ்ட் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் ஒன்றுமே இல்லை, இது மாதிரி நிறையா கடந்து வர வேண்டியது இருக்குது. நான் முதலே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய கடந்து வரணும், அவளை அடித்து துவைப்பாங்க, என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க, இன்னும் பிடிச்சி இழுப்பாங்க, மேலே ஏற விட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சமாளித்து தான் அவர் வெளியில் வரணும். சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான். இதை விட பெரிய விஷயமா அவங்க திருப்பி தாக்குவாங்க. அதுக்கும் அவர் தயாராக இருந்தால் ஆகணும். வந்து இவர் எப்படி எதிர்கொள்வார், எப்படி ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையோட கொஷினாக இருக்குது. பட் ஐ திங்க் ஹீஸ் பிரேவ் எனஃப் டு ஃபேஸ் திஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அரசியலுங்கிறது நெருப்பில் நடக்கிற மாதிரி, அதனால இது அவ்வளோ சீக்கிரமாக யாருனாலும் ஜெயிச்சிட முடியாது. இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு இந்த வெற்றி கனி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இஸ் கோயிங் டு ரியாக்ட் டு திஸ் அண்ட் ஹவ்